சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம், நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. வன்முறையை வெரி டிஃப்ரெண்ட்டாக கையாளக்கூடிய ஒரு ஃபிலிம், ஹாலிவுட் ஃபிலிம். நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ஃபிலிமும் கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸில் வரக்கூடிய ஒரு ஸ்பின் ஆஃப் அண்ட் ஒரு அதாவது சைடு குவெல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த வாரம் தான் கற்றுக்கிட்டேன். அந்த அப்பேரண்ட்லி அது இந்த படத்துக்கு பொருந்தும் அப்படின்ட்டு. பேலரினா ஃபில்முடைய பேர். நடிச்சிருக்காங்க ஆனா டே ஆர்மாஸ். அண்டர்வேர்ல்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் இயக்கியிருக்கிற லென் வைஸ்மன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நம்மளுடைய பல இன்டர்வியூஸில் ஒரு இன்டர்வியூவில் திரு மணிரத்னம் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபிலிம்ஸ் படங்கள் வந்து ஆக்ஷன் ஜான்ருக்காக சூப்பராக செட் ஆகும், ஆக்ஷன் ஜான்ரு சினிமாட்டிக் மீடியமில் அப்படின்ட்டு. அதுக்காக காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து லைட்டு, சவுண்டு, மியூசிக் இதெல்லாம் பயன்படுத்துது இல்லை, ரொம்ப கம்பெல்லிங்காக உங்களுக்கு ஆக்ஷன் ரொம்ப த்ரில்லிங்காக ப்ரெசென்ட் பண்ண முடியும் சினிமாட்டிக் மீடியமில் அப்படின்னு இருப்பாங்க. எதுக்கு அது சொல்கிறேன் அப்படின்னா, யாராச்சும் ஜான் விக் ஃபிலிம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அது சிம்பிளாக சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்ஷனை ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு ஆக்ஷனு, ஃபேண்டசி ஆக்ஷன். அதாவது இந்த இடத்துல இதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். வன்முறையில் 2 விதமான வன்முறைகள் சினிமாவில் இருக்குது. ஒன்று அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வாரம் அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து ஸ்டோலன் நடக்கக்கூடிய ஒரு வன்முறையை பற்றி பேசியிருந்தேன் இன்னொரு ரிவ்யூவில். அந்த வன்முறை ரொம்ப வித்தியாசமானது. அது வந்து நிஜத்தை காட்டக்கூடிய ஒரு வன்முறை. நிஜ வாழ்க்கையில் இது எனக்கு நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வன்முறை. ஜான் விக் மாதிரி ஆர் ஒரு கில் பில் மாதிரி படத்துலலாம் வரக்கூடிய வன்முறை வந்து எப்பேற்பட்ட வன்முறை, ஃபேண்டசி வன்முறை. இந்த இடத்துல இந்த வன்முறையை நீங்கள் நிஜமாக நினைக்கக்கூடாது. இந்த வன்முறை வந்து உங்களுக்கு ஒரு கத்தார்சிஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வன்முறையாக இருக்கும். ஆல்மோஸ்ட் அப்படி சாஞ்சிட்டு நீங்கள் கைத்தட்டி ரசிக்கக்கூடிய ஒரு எஸ்கேபிஸ்ட் வயலன்ஸாக நம்ம அதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி படங்களாகத்தான் நான் ஜான் விக்கை பெரும்பாலும் பார்க்குறேன். ஸோ பேலரினாவும் அந்த ஜான்ரில் தான் அடங்கும். இதுவும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு செட் பீசஸில் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபிலிம். செட் பீசஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், போன வாரம் யாரோ கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். செட் பீஸ்னா என்ன? செட் பீஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த ஸ்பெசிஃபிக் ஒரு சண்டை காட்சிக்காக நீங்கள் அதுக்குன்ற ஒரு குட்டி கதை மாதிரி ஒன்று உருவாக்கி அந்த ஸ்பேஸுக்குள்ளே அடக்குவீங்கல்ல. ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இருக்கும், ஒரு ஆக்ஷன் பிளாக்ஸும் உங்களுக்கு செப்பரேட்டாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் படத்தில் விக்ரம் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தை எழுந்துக்காமல் இருக்கணும், அதுக்கு நான் பால் வேற கொடுக்கணும், பாலை உஷார் பண்ணுறதுக்குள்ளே இங்கே சத்தமே இல்லாமல் ஒரு சண்டை போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று நடக்குதுல்ல, அது ஒரு ப்ராப்பர் செட் பீஸ். ஸோ பேலரினா மாதிரி படங்கள் இந்த மாதிரி செட் பீஸ் வழியாகத்தான் உருவாக்கப்படுது. ஸோ இந்த படத்தில் எனக்கு நிறைய செட் பீசஸ் ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்தோட செட் பீசஸ்லாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸுக்கு கியானு ரீவ்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான, அவர் தான் ஹீரோ. பட் அவருடைய பங்களிப்பு நம்ம கொஞ்சம் கூட குறைச்சி இடப்பட முடியாது. ஏன்னா அவர் வந்து அந்த ஆக்ஷனுக்குள்ளே அவர் கொண்டு வரக்கூடிய குவாலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஆக்ஷன் அஃப்கோர்ஸ் அந்த கொரியோகிராஃபிலாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார். பட் ரெண்டாவதாக ஒரு பெரிய ஒரு சோர்வை ஒன்று கம்யூனிகேட் பண்ணுவார். விருப்பம் இல்லாமல் நான் இந்த சண்டையை போட வேண்டியதாக இருக்குது, என்னை ஏன் இதுக்குள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற ஒரு தன்மையை எடுத்துக்கிட்டு வருவார் இந்த படங்களுக்குள்ளே. ஸோ அவரை பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு, அவர் இல்லையானா இருக்கார் இந்த ஃபிலிமில். ஒரு சின்ன கேமியோ 2 வெவ்வேறு விதமான காட்சிகளில் வராரு. பட் இந்த படத்தினுடைய ப்ரொட்டாகனிஸ்ட் ப்ளே பண்ணுறவங்க ஆனா டே ஆர்மாஸ். அவங்களுடைய கேரக்டர் பேர் ஈவ். ஸோ ஈவ் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பேர் கேட்ட உடனே இல்லை நமக்கு வந்து பைபிள் பற்றி கண்டிப்பாக யோசிக்க தோணும். ஏன்னா அது ஒரு பிப்ளிக்கல் பேரில் ஆடம் ஈவ் அப்படிங்கிறது. அந்த கதையில் என்ன நடந்துச்சுன்னு அவங்க நல்லா தெரியும். ஒரு கார்டன் ஆஃப் ஈடன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள இருந்து நீங்கள் உங்களுக்கு இந்த இடம் பத்தாது, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் எனக்கு போகாது, வெளியில் என்ன நடக்குது அது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கியூரியாசிட்டியை காட்டும் பொழுது தான் அங்கேருந்து இந்த பாவம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று வருது. அங்கேருந்து நீங்கள் ஈவ், ஆடம், they get cast away அங்கேருந்து. இந்த படத்துலையும் வெரி சிமிலர்லி கான்செப்சுவலி ஆனா டி ஆர்மஸ் ப்ளே பண்ணக்கூடிய ஈவுக்கு அப்படிதான், நான் இங்கே தான் வளர்ந்துருக்கேன், இங்கே தான் வளர்க்கப்பட்டிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுன்ற மாதிரி, எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரியணும் என்னுடைய வாழ்க்கையை பொறுத்து. அது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குன்னு தேட வெளியே போக அது வழியாக அவங்க சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஃபிலிம். பட் உண்மையை சொல்லப்போனால் இந்த மெட்டஃபர் ஒன்றும் அவ்வளோ ஒரு ஆழமான மெட்டஃபர் இல்லை. அந்த ஃபிலிம்லேயும் நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மெட்டஃபர் போலவும் இல்லை. பட் இட்ஸ் ஸ்டில் ஒரு லேயராக நம்ம பார்க்கலாம். இன்ஃபேக்ட் உண்மை சொல்லப்போனால் பேலரினாவோட செட்டப் எனக்கு பெருசாக செட் ஆகலை. ஐயோ இது கொஞ்சம் ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸில் கொஞ்சம் சப்ஸ்டாண்டர்ட் ஃபில்மாக இருக்குமோன்ற ஒரு அச்சத்தையே உருவாக்கிச்சு அந்த ஆரம்ப பகுதிகள். முக்கியமாக அவங்க ஒரு பேலரினா அப்படிங்கிறது டைட்டில்லே இருக்குது. அவங்க அந்த ட்ரைனிங்கில் ஈடுபடுறாங்க. அது பயங்கரமாக அந்த பேலே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவங்களுடைய ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு ஸ்டைலுக்கு பிரயோஜனப்படுதுன்னா நாட் ரியலி, அது ஒரு ஸ்டைலிஸ்டிக் டிவைஸாகத்தான் இருக்குது.
இது மத்தியில் ஒரு சின்ன பேலரினா பொம்மையை ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பாங்க. மெகஃபின் அப்படின்னு ஒன்று சொல்லப்படும் சினிமாவில். ஒரு பொருள் வந்து படம் பூராக ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு பொருளாக, பட் அந்த பொருள் பயங்கரமான ஒரு ஆழமான ஒரு மீனிங்கை கம்யூனிகேட் பண்ணுதா அப்படின்னா சத்தியமாக எனக்கு அப்படி தோணலை. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். பட் வாட் ஐ லைக், இந்த செட் பீசஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த படம் செய்யக்கூடிய ஒரு வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலையாக பார்க்குறேன். ஏன்னா இந்த படம் பார்க்க வர்ற ஒவ்வொருத்தருமே ஜான்விக் ஹேங்கோவரில் தான் வரப்போகிறாங்க. கியானு ரீவ்ஸ் இப்படிலாம் சண்டை போட்டிருக்காரு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு பார்வையில் தான் வரப்போகிறாங்கன்றதுனால ஆரம்பத்துலேயே ரொம்ப கிளவராக சில பசங்களோட ஆனாடி யாருமா சண்டை போடும்போது, ஈவ் சண்டை போடும்போது இந்த படம் வந்து தெளிவாக ஒரு விஷயம் அங்கே சொல்லிடுது. நீ வந்து இவங்க கூட சரிசமமாக நீ சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க வச்ச ரூல்ஸுக்கு படி நீ உட்காந்து தான் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. நீ ஒரு பெண், உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய பலவீனம் என்னன்றதை புரிஞ்சு நீ தான் இந்த ரூல்ஸை டிட்டர்மின் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீ தான் சண்டை போடணும். இதில் சரி தப்பு அப்படின்ற கான்செப்ட்லாம் இல்லை அப்படின்னு பேசுது. ஏன்னா இந்த மாதிரி படத்தில் இல்லை வரக்கூடிய ஒரு சண்டையில் அந்த அந்த வன்முறை ரொம்ப நியாயமற்றது, லாஜிக் இல்லாதது அப்படின்ற மாதிரியே நீங்கள் அதை பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்னாலே இது எஸ்கேபிஸ்ட் வயலன்ஸ் அப்படின்னு. ஸோ மேபி அதனால தான் நிறைய சண்டை காட்சிகளில் கான்ஸ்டன்ட்டாக, ஏன்னா அந்த ட்ரைனிங் ஆரம்பத்திலே அவளுக்கு வந்துட்டு நீ தாராளமாக யூ கேன் சீட் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் வெரி அட்ராக்டிவ் குவாலிட்டி இல்லை. அப்படி டட்டுன்னு நினைக்கும்போது ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் கிட்ட யாருமே இது வரைக்கும் அது பெருசாக சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. நீ ஏமாத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. பட் ஈவ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்குது, அந்த சமூகம் எப்படி இருக்குது அப்படின்னும் பொழுது ஓகே இது வேறு வழி இல்லை, இந்த மாதிரி பண்ணாதான் உண்டுன்னு. நிறைய சண்டை காட்சிகள் அதனால தான் பொருள்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பிளேட்டை வச்சு அடிப்பாங்க, ஒரு இடத்துல கம்பியை வச்சு மூஞ்சியை பழப்பாங்க. கான்ஸ்டன்ட்டாக தன்னை சுற்றி இருக்கக்கூடிய, ஏன்னா தன்னுடைய கையை மட்டும், தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பலத்தை மட்டும் நம்பக்கூடிய ஒருத்தங்களாக இருக்க மாட்டாங்க. சுற்றி இருக்கக்கூடிய கருவிகளை கான்ஸ்டன்ட்டாக அந்த வயலன்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இதையும் தாண்டி அந்த சீட் அப்படின்ற ஒரு விஷயம் வேறு எதுலையாவது பயங்கரமாக யூஸ் ஆச்சா அப்படின்னா ஐம் நாட் ரியலி ஷுர். பட் நீங்கள் சொல்லலாம் வசனமாடா முக்கியம், படம் பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவ்வளோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்களுக்குள்ளே நம்ம இறங்க வேண்டிய ஒரு ஃபிலிம் இல்லை. இதுக்குள்ளே அவ்வளோ டீப்பான ஒரு மீனிங்கும் இல்லாத ஒரு ஃபில்மாக தான் நான் பேலரினாவை பார்க்குறேன். முக்கியமாக இல்லை இந்த ஜான்விக் ஃப்ரான்ச்சைஸ்லியாக இருக்கட்டும், பேலரினாவில் இருக்கட்டும். ஏன்னா இந்த மாதிரி படங்களே ரொம்ப பிடிக்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து அந்த செட்டிங் என்னவாக இருக்குது அப்படின்றது தான். சைபர் பங்க் அப்படின்னு சொல்லப்படும். சைபர் பங்க் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், என்ன நியான் லைட்ஸ்லாம் நிறைய பயங்கரமாக பிரயோஜனப்படுத்துவாங்க, டெக்னோ மியூசிக் பயங்கரமாக பிரயோஜனப்படுத்துவாங்க. இரவுகளில் பெரும்பாலும் ஃபைட் சண்டை காட்சிகள்லாம் நடக்கும். there's a lot of emphasis on style. இது தியேட்டருக்கான உருவாக்கின ஒரு ஃபில்ம் இது எல்லாமே. நீங்கள் அப்படி தியேட்டரில் சும்மா நடுவில் ஒரு அழகான சீட்டில் அப்படி உட்காந்துக்கிட்டு இந்த அட்மாஸ்பியர், இந்த யூனிவர்ஸ் கூட, அந்த மியூசிக்கோட நீங்கள் வைப் ஆகிக்கிட்டே இந்த சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக சொல்கிறேன் ஃபுல் மீன்ஸ். ஸோ இன் தேட் சென்ஸ் எனக்கு அந்த ஒரு செட் பீஸ் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பான்சிவ் பாரில் ஒன்று நடக்கும், பப்பில் அப்படின்னு சொல்லணும். எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அந்த இடத்துல சுற்றி ஒரு ஐஸ் மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அது நடுவில் இவங்க போடக்கூடிய ஒரு சண்டை, கான்ஸ்டண்ட்டாக அந்த உடல் அங்கே இங்கே படும்போது வரக்கூடிய ஒரு இம்பேக்ட், ஈவுக்காக இருக்கட்டும், மற்ற கேரக்டர்ஸாக அவங்களுக்காக இருக்கட்டும், அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இல்லை இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பலமுறை இந்த மாதிரி படங்களில் நம்ம பார்ப்போம், ஒரு சீன் கண்டிப்பாக வரும். அந்த சீனில் அவங்க போயிட்டு கன் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அது பேட்மேன்லேருந்து எல்லா ஃபிலிம்ஸ்லையுமே வரும்ல. அந்த மாதிரி இடங்களில் நம்ம டக்குன்னு அது சண்டைக்குள்ளே மாதிரி நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம். ஓகே இந்த இடத்துல நம்ம அப்படி சாஞ்சு உட்காந்து இட் வில் பி ஃபன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே தான் இருக்கும். பட் இந்த படம் அந்த இடத்துல ஒரு ஆச்சரியத்தை ஒன்று கொடுக்குது. டைப்ஸ் ஆஃப் கன்ஸ் அப்படின்னு பேசும்போது ஆக்ஷன் ஃபில்ம்ஸ் எல்லாம் ரொம்ப ரசிக்கக்கூடிய நமக்கு எல்லாருக்குமே சில வெப்பன்ஸ் மேலே எப்பவுமே கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா பாசம், எக்ஸ்ட்ரா க்யூரியாசிட்டி, எக்ஸ்ட்ரா லவ் இருக்கும். அதில் ஒன்று அப்படின்னு சொல்லணும்னா பசூக்கா பார்த்துருப்போம் நிறைய ஃபிலிம்ஸில். சும்மா கையிலேருந்து அப்படி லான்ச் பண்ணுவாங்க ஒரு ராக்கெட்டை, அது பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தில் அது இல்லை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சில வெப்பன்ஸில் சொல்கிறேன். அது ஒன்று இல்லை. ஸ்னைப்பர் ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆக்ஷன் ஃபிலிம்ஸில் ரசிக்கக்கூடிய ஒரு வெப்பனாக இருக்கும். ஏன்னா அது செட் ஆஃப் டைனமிக்ஸை கொண்டு வருது. இந்த ஃபிலிமில் இன்னொரு வெப்பன், ஃப்ளேம் த்ரோவர் அப்படிங்கிற ஒரு வெப்பனை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கேம் ஆஃப் த்ரோன்ஸில் உங்களுக்கு ட்ராகன்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய வேலையை நாங்கள் சும்மா ஒரு வெப்பனை வச்சே நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு சென்ஸ் ஒன்று இருக்குல்ல. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த காட்சிகள் எல்லாமே. அதுவும் அந்த ஃபயரை வந்து நீங்கள் ஒரு இருட்டில் நீங்கள் கான்ட்ராஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் நீங்கள் ஷூட் பண்ணுறதாக இருக்கட்டும். அதன் பிறகு ஒருத்தர் வந்துட்டு இவங்க மேலே ஃப்ளேம் த்ரோவர் அடிக்கும்போது அதை எதிர்கொள்கிறதுக்கு இவங்க பதிலுக்கு ஒரு விஷயம் ஒன்று பண்ணிக்கிட்டு வருவாங்க. ஐ டோன்ட் ஸ்பாயில் தட் ஃபார் யூ. பட் அதை அவங்க பண்ணிக்கிட்டு வரும்போது அந்த செட் பீஸ் விஷுவலி எப்படி அமையுது அந்த தெருவில் அப்படின்ட்டு, இதெல்லாம் தான் இந்த படத்தினுடைய முக்கியமான வேலையாக பார்க்குறேன். அதுவும் அந்த இடத்துல கூட இல்லை, அந்த செட்டிங்குள்ளே அவங்க போகும்பொழுது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒயிட் ஷாட் வரும். அவங்க அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சது. அகைன் நிறைய ஐசி லொக்கேஷன்ஸ், அந்த இடங்களுக்குள்ளே, அந்த கோல்டான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே, ஏன்னா அது வில்லன் இருக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறதுனால இருக்கலாம். ஸோ அந்த கோல்டான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே வயலன்ஸ் வரும்பொழுது, ஃபயர் அந்த இடத்துல வரும்பொழுது
ஆல்மோஸ்ட் குணா கமல் அபிராமின்னு கொண்டாடுற மாதிரி நம்மலாம் ஆக்ஷன் படம்லாம் ரசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது அப்படி தான் தோணும். ஸோ பேலரினாவோட ஆரம்பம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட அதன் பிறகு அது போக போக இந்த செட் பீசஸ்லாம் வர ஆரம்பித்த உடனே இல்லை நமக்கு அந்த ஆரம்பங்களை மறக்க வைக்குது நம்மளை. என்ன என்னுடைய ஒரு புலம்பல் ஒரு சின்ன வருத்தமாக இருக்கும் அப்படின்னா, என்னதான் இது ஃபேண்டசி வயலன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் நமக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் ஜான் விக் சாவ மாட்டார் மோஸ்ட்லி அவர் படங்களில். அதே மாதிரி ஈவ் வந்து இந்த மாதிரி படத்தில் சாவ மாட்டாங்க, ஆனா டி ஆர்மஸ் மாதிரி ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அவங்க ஏற்கனவே தெரியும். பட் இருந்தும் அந்த சண்டை காட்சிகளில் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கேரக்டர் சார்ந்த ஒரு ஈடுபாடு வரணும் அப்படின்னா அவங்க சாகக்கூடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளே ஊட்டுவது மிக முக்கியம். அது எப்படி பண்ணுவாங்க முக்கியமாக அப்படின்னா, அந்த கேரக்டர் வந்து கியானு ரீவ்ஸ் பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார். அது ஒரு பெரிய எப்பவுமே ஒரு மூச்சு வாங்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவார் ஒரு சண்டையில் இன்னொரு சண்டைக்கு போகும்போது. இல்லை அடிபட்டுக்கிட்டு இருந்தாருன்னா அவர் நொண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், கையில் ரத்தம் தெரிச்சுக்கிட்டே யூ கேன் டெல் ஹிஸ் சஃபரிங். அவர் வலியில் துடிச்சிக்கிட்டு இருக்காரு, அந்த வலியை தாண்டி சண்டை போடுறாரு அப்படின்ற ஒரு தன்மை எடுத்துகிட்டு வருவாங்க. ஐ கெப்ட் திங்கிங் இந்த படத்தில் கொஞ்சம் ஆனா டி ஆர்மஸ் அதை ஏன் இவங்க செய்யலை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு காட்சிக்கு பிறகு இன்னொரு காட்சி ஆல்மோஸ்ட் ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு மேக்கப் வேறு இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, புல்லட் போகுது, அங்கங்கே கித்தியெல்லாம் வச்சு குத்து வாங்குறாங்க, உழறாங்க, டேபிள் கீபிள்லாம் கண்ணாடிலாம் உடைச்சிக்கிட்டு சீறிக்கிட்டு உழறாங்க அதுக்குள்ளே. பட் இருந்தும் எந்த பெரிய உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் உள்ளாகிற மாதிரி தெரியல. அங்கேருந்து அடுத்த ஃபைட் போகும்போது மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக போகிறாங்க. அங்கேருந்து வர்றவங்கலாம் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம தான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வரோம், இவங்க ஆல்ரெடி ஒரு 100 பேர் தாண்டிட்டு தான் வராங்க, இவங்களும் நம்ம லெவலுக்கே அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னதான் ஒரு நகைச்சுவையாக நான் இது மீன் பண்ணாலும் கூட இல்லை. பட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன உண்மை வந்து I wish they had made her suffer a bit more. I think சில வாரங்கள் பிறகு நீங்கள் பேலரினால உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி எனக்கு ரொம்ப சின்ன மூமெண்ட்ஸ் தான் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைபர் பங்க் வேர்ல்டு அவங்க எப்படி காமிச்சாங்கன்றது ஞாபகம் இருக்குமா இருக்கும். இல்லை சண்டை காட்சிகள் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோன்னா, ஒரு சுத்தியை தூக்கி ஒருத்தங்க அடித்தாங்க அப்படின்னா அது போய் நேராக ஒருத்தர் நெத்தியில் போய் ஒட்டுது அப்படின்னா அந்த இம்பாக்டை இந்த படம் எப்படி கேப்சர் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். இல்லை ஒரு மொத்த ஃபைட்டுமே கிரெனேட்ஸ் மட்டும் இவங்க கையில் ப்ரொட்டாகனிஸ்ட் கையில் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு அவங்க அந்த மொத்த ஃபைட்டையுமே எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ப்ரூட்டலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரில. பட் எனக்கு பயங்கரமாக செட் ஆகும். ஒரு கிரேனேடை தூக்கி ஒரு வில்லனோட வாய்க்குள்ளே வச்சுட்டு நடுவில் ஒரு டேபிளை போட்டுட்டு அந்த முகம் உடம்பெல்லாம் தெறிக்க விட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. எந்த ஒரு காட்சியாக இருக்கட்டும், இல்லை இவங்க மேலே நடக்கக்கூடிய ஒரு இம்பாக்டே நிறையா இருக்கும். இவங்க கிளாஸ் மேலே இடிக்கும்போது நமக்கே ஆல்மோஸ்ட் அப்பா வலிக்குதே அப்படின்ற ஒரு சென்ஸ் வந்து அந்த இம்பாக்டில் வரும். அஃப்கோர்ஸ் நான் சொன்னது போல் அந்த கேரக்டர் அதை பெருசாக காமிக்காது. அண்ட் இந்த வரிசையில் மேபி இன்னும் ஒன்று சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய செட் பீஸ் முடிஞ்சுட்டு எல்லாரையும் அடிச்சு முடிச்சுட்டு அவங்க அப்படி வெளியே வரும்பொழுது ஒரு காருக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்க. யூஸ்வலாக கேமரா அந்த இடத்துல ஒரு டாப் ஆங்கிளுக்கு அப்படி போச்சு அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த கார் பாட்டுக்கு அங்கேருந்து அப்படி வெளியே போயிடும், சீன் முடிஞ்சது, அடுத்த சீனுக்கு போவோமா அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே தான் போகும். பட் இந்த படம் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போன பிறகு இங்கே மறுபடியும் இன்னொன்று ஆரம்பிக்குது. தூரத்துலேருந்து ஹொரைசன்லேருந்து ஒரு கார் அப்படி தெரிச்சுட்டு வந்து இந்த காரை இடிக்கிற ஒரு காட்சி வந்துட்டு ஆப்சல்யூட்லி அன்எக்ஸ்பெக்டட். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த மாதிரி பல மூமெண்ட்ஸ்க்காக நான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஜான் விக் படங்களில் எனக்கு வரக்கூடிய ஒரு எமோஷனல் திருப்தி இந்த படத்தில் பெருசாக கிடைக்கல அப்படின்னா கூட இந்த மாதிரி காட்சிகள், இந்த மாதிரி சண்டை காட்சிகள் அவங்க எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே லைக் ஐ டெஃபினெட்லி டிட் நாட் மைண்ட் வாட்சிங் பேலரினா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் பேலரினா. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தினுடைய கருத்துக்கள் தாராளமாக பகிர்ந்துக்குங்க. இது வரைக்கும் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.